சிங்கப்பெண்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எமக்காதகி எனக்கு என்னோட சினிமா கெரியர் ஸ்டார்ட் பண்ணது அங்கேருந்து தான். நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ரெஜின் ரோஸ் அவர் மூலியமாக தான் அந்த படத்துக்கு நான் வந்தேன். நான் வந்து பேசிக் ஆக்டிங் முடிச்சிருக்கேன். முடித்ததுக்கப்புறம் என்னை நம்பி எனக்கு அதை வாய்ப்பை கொடுத்தது ரெஜின் சார் தான். அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் தென் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஐ லேர்ன் லாட். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு சினிமாவுக்கு வர அடுத்த ஆர்வம் வந்ததே அங்கேருந்து தான். ஒரு நல்ல டீமே தாண்டி ஒரு ஃபேமிலி. அங்கே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணேன். கீதா கைலாசம், ஹரிதாக்கா, நிறைய பேர் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அண்ட் தென் பெப்பின் சார் அவ்வளோ அழகாக எனக்கு டீச் பண்ணார். அஸ் அ ஸ்வாதி கேரக்டர் பண்ணதில் ஒரு ஃப்ரெண்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கப்போ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஷாட் இதனால் மறக்கவே முடியாது. சினிமாவுக்கு வந்து புதுசு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா நாலேஜெல்லாம் அவ்வளோவா கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வைக்கும்போது கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படின்னு கேமராவை தான் பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் எல்லாரையும் பார்க்கும்போது ஐம் நாட் நர்வஸ், பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டேன். அப்போது வந்து சுஜித் சார் நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் யாருமே எந்த கோவமே படாமல் எனக்கு அழகாக டீச் பண்ணாங்க. என்ன ஒரு அவ்வளோ அழகாக என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து எமக்காதியோடு நிற்கக்கூடாது, சினிமா இவ்வளோ அழகாக இருக்குமா, இதில் அப்படி இது உள்ள இருக்க என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்னோடய வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன். நிறைய ஆடிஷன் போவேன். எடுத்தோடனே எல்லாம் கிடைக்காது இல்லை. நிறைய ஆடிஷன் போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய படம் வந்து செவப்பியில் ஒர்க் பண்ணேன். செவப்பிலையும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அதில் வேறு மாதிரி ஃபேஸில் மேக்கப்லாம் போட்டு, டல் மேக்கப்லாம் போட்டு அந்த மூவி பண்ணியிருப்பேன். ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். கேரக்டராக பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் அது கதைக்கு ஒத்து வரும். மற்றபடி அது நீங்களா ஒர்க் பண்ணீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதான் என்னோட செகண்ட் ஃபில்ம். ஃபஸ்ட் டைம் எமக்காதைக்கு நான் ப்ரிவ்யூ தான் போயிருந்தேன். பார்க்கும்போது எனக்கு தெரில, என்னை வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன்னா 4 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கரியர் ஸ்டார்ட் ஆனது எமக்காதகியில் தான். என்னால் வேர்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு 2 சீனில் வருவேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி. இவ்வளோ தூரம் நான் வந்து பண்ணியிருக்கிறது ஐம் ப்ரௌட். இங்கே சின்ன ஒரு விஷயத்துலேருந்தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கப்போ அது வேர்ட்ஸ்னால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அடுத்த படம் என்னோடது செவப்பி. செவப்பியில் ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எமக்காதைகளை ஒர்க் பண்ண டீம்லேருந்து தான் ஒரு அக்கா எனக்கு ஆடிஷன்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இது போய் தான் என்னோடய ஆடிஷனை நான் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சைடு தான் அந்த ஷூட் போச்சு. அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணேன். இதுதான்னு சொல்ல முடியாது. பேஸ்டாக நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு கோழியை வச்சு தான், கோழி தான் கதாபாத்திரம், என் கதாபாத்திரமாக நடிச்சிச்சு. அதில் ஒரு ப்ளே நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ராஜபுத்திரன் தான் என் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவல். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டாக தான். ஏன்னா பிரபு சாரை எங்கள் ஊர் சைடெலாம் எல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க கூட நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ எங்கள் வீட்டில் அதை பயங்கர ஒரு ஹாப்பியாக, ஐயோ என் மகன் நடிக்கிறா, பிரபு சார் கூட நடிக்கிறா, பிரபு கூட நடிக்கிறான்னு எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌட். இதில் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு நான் சினிமா வர்றதே பிடிக்காது. நான் என் அப்பாவை தப்பு சொல்லலை, ஏன்னா எல்லோரும் பயப்படுவாங்கல்ல, சினிமா ஃபீல்டுனாவே வந்து தப்பான ஃபீல்டுன்னு தான் நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. அதேமாதிரி தான் அப்பாவும் பயந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் தட் இதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஹாப்பி. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வீட்லேயும் அப்படி தான். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். சரவணன் சார் கேஸ்டிங் அவங்க தான் பண்ணுறது. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. போய் ஃபஸ்ட்டு டே சில ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் கடைசியில் அது நான் தான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. பிரபு சார் கூட நடித்த எனக்கு அவ்வளோதான்.
எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அவங்க கூட நடித்தது. எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. மைன்யூட்டாக வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லைல்ல. பட் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி வெற்றி அண்ணாவும் சரி, வெற்றி அண்ணாக்கு நான் தங்கச்சியா நான் ஒர்க் பண்ணேன். வெற்றி அண்ணாவும் எனக்கு அழகாக டீச் பண்ணாங்க. டேரக்டர் சாராக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அது மூலியமாக. அந்த ஊரில் போய் தங்கி ஒர்க் பண்ணப்போ எனக்கு ரியலாகவே ஒரு என் வீட்டில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அவ்வளோதான். பிரபு சாருக்கு பொண்ணாக நான் நடித்தேன். பிரபு சாருக்கு பொண்ணாக நடிச்சேன்னா அப்படியே நானும் அப்போ நல்லா ஜப்பியாக இருப்பேன். சார் மாதிரி நல்லா கொலுன்னு அந்த மாதிரி இருப்பேன். சில டைம் அவங்க என்னை பேபின்னு கூப்பிடுவாங்க. பேபி இங்கே வா பேபி அப்படி தான் சொல்லுவாங்க. சில டைம் என்னை கூப்பிட்டு எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறீங்க எல்லாமே அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். நான் எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், சினிமாவில் ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் தங்கச்சா இந்த பொண்ணுடா இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இப்போ மேபி நம்ம வீட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்குடா, அவளை மாதிரியே சேட்டை பண்ணுறா, அவளை மாதிரியேனா ஒரு கேரக்டராக பிரதிபலிக்கணும் அந்த மாதிரி தான் ஆசை. அது எனக்கு ஹீரோயினி ஆகிற ஐ எம் நாட் டிசர்வ். அதையும் தாண்டி எனக்கு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆகணும். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த சினிமாவில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் நம்ம லீட் எதுவும் பண்ண போனோம்னா ஹீரோயினியா அதுக்கு இப்படி இருக்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் நானாக இருக்கணும். என்ன இப்படியா ரசித்தா எனக்கு போதும். எனக்கு தெரில, அதெல்லாம் தெரில. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து என்னை எப்போ பார்த்தாலும் அழகாக காமிச்சிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு வந்து எப்படி லைக் பாலா சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் இந்த மாதிரி ஆட்கள் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூட ஹாப்பி தான். ஷோபா மேம், அர்ச்சனா மேம்லாம் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷோபா மேம் வந்து எனக்கு இந்த பசின்னு ஒரு படத்தில் ரொம்ப ஓல்டு ஃபில்ம், அதெல்லாம் 90s அந்த மாதிரி உள்ள படம். எனக்கு அது அந்த படம். அர்ச்சனா மேம் வீடு அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், மேல். லைக் அவங்க பேர் கூட எனக்கு நேம் தெரில, மேபி நான் நேம் ஞாபகம் தான் சொல்கிறேன். அண்ட் தென் கமல் சார் என்னோடய ஃபேவரெட், ஆல் டைம் ஃபேவரெட். அதே தாண்டி நிறையா ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட தாக்கம் இருக்கும்ல. இவங்க தான் ஃபிக்ஸ்டுன்னு கிடையாது. ஒவ்வொரு படமும் இவங்க இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்களே, இதில் இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி அருவி படம் ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ சினிமாவுக்காக நீங்க உங்களை எல்லாம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்க? அதாவது உங்களுடைய உணவு விஷயங்களா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் விஷயங்களா இருக்கட்டும், ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், சினிமாவுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்றீங்க? சீரியஸாக சொல்லணும்னா நான் எதுவுமே பண்ணல, சாரி. ஏன்னா சினிமாக்காக இது பண்ணணும்னு யாருமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. மேபி யாராவது சொல்லியிருக்கலாம், எனக்கு யாரும் சொன்னதில்லை. எல்லாரும் என்கிட்ட சொல்கிறது நீயா இரு, எனக்கு இந்த ஃபேக்காக சிரிக்கிறது, ஃபேக்காக பண்ணுறது, இந்த இடத்துல இப்படி மேக்கப் போட்டு போனால் தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்கிட்ட ரியலாக பேசுகிறவங்க கிட்ட நான் ரியலாக பழகுவேன், அவ்வளோதான். எனக்கு இதுக்காக எனக்கு க்ரூம்லாம் நான் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதா நான் எல்லாமே பண்ணுவேன், அவ்வளோதான். ஒருவேளை இதை ஒருத்தவங்க இதை சொல்லிக்கிறாங்கன்னா என் மனசு உறுத்தும். இது உனக்கு தோணலைல்ல, அப்புறையா நீ பண்ணுற அப்படின்னு பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பண்ண தோணுதோ, அது தப்போ ரைட்டோ, எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். இசபெல்லா வந்து சினிமாவுல நடிக்கணும்னு ஏன் தோணுச்சு? ஏன் வந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல நீங்களே உங்களுக்குள்ள உருவாச்சா நடிப்பு? இது எனக்கான உருவாகலை. என்னோட தமிழ் ஆசிரியர், நான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு காட் அப்படின்னு கூட சொல்லலாம். எழிலையா, ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது நிறையா நம்ம ட்ராமாஸ்லாம், கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து நிறைய காலேஜுக்கு போவோம், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் போவோம். அங்கே பார்த்துட்டு ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்தாங்க எனக்கு.
எப்படி வந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு நீ நடிக்க வரியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் எதுவுமே தெரியாம நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரில. அப்படியே நானும் போயிட்டேன். அப்போது அவங்களோட கல்ச்சரல்ஸ் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு அதை டீச் பண்ணாங்க. அதுலேருந்து அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு சீன் நல்லா பண்ண ஆச்சுன்னு எல்லாம் கிளாப் பண்ணாங்க. கிளாப் பண்ணால் போதும்ல நமக்கு. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு நடிக்க தெரியும் போல், நம்ம ஒரு பெரிய ஆக்டர் போல் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோட இந்த கலை பயணம். அப்படியே போயிட்டுருக்கு. ஆஃப்டர் தட் இங்கே வந்து என்னோட தமிழ் ஆசிரியர் தான் வந்து, இது நடிப்பு கிடையாது, இதெல்லாம் சும்மா, இது கடல் மாதிரி, நீ நிறையா போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து சென்னை தியேட்டர் அகாடமியில் பேசிக் ஆக்டிங் முடிச்சிருக்கேன். அதுவுமே ஃபுல்லாக எனக்கு ஆக்டிங் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, சுத்தமாக எனக்கு தெரியாது. ஐம் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் வந்தாலுமே உங்களோட ஆக்டிவிட்டீஸை நான் பார்ப்பேன். யார் யார் எப்படி எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரையும் பீப்புள்ஸை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரையுமே நான் பார்த்துட்டே இருப்பேன், எப்படி இப்படி யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படியே கற்றுட்டு இருக்கேன். அப்படியே ஓகே, கிளாமரா ஒரு ரோல் வருது, நல்ல படம், அந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நடிப்பு திறமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக எனக்கு இதெல்லாம் வராதுங்க இப்போ சொல்லுவீங்க, இல்லை அந்த இடத்துல நடிப்பாக நீங்கள் நடிச்சு காட்டுங்க வயசுல? இப்போ நான் பண்ண மாட்டேன்னு கிடையாது, அது ஆட்டிடியூடில் போயிடும். எனக்கு எங்கள் வீட்டில் கொடுத்த ஸ்பேஸ் இவ்வளோ தான் சினிமாக்குன்னு. அது என்ன ஸ்பேஸ்? ஸ்பேஸ் ஆக்ட் பண்ணு, இல்லை இது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இசபெல்லா இதெல்லாம் பண்ணாத, எனக்கே உறுத்தும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். இப்போது நான் இது ஆட்டிடியூட் கிடையாது, நமக்கு என்ன வருமோ எனக்கு என்ன முடியுமோ அதான் என்னால் பண்ண முடியும். ஃபேவரட் ஆக்டர் ஆல்வேஸ் கமல் சார். ஓகே, கமல் சாரோட ஒரு சீன் நடிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு முத்த காட்சி வருது, நடிக்க மாட்டீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். அது இப்போ முத்த காட்சி இல்லை, அது படத்துல வருது. இப்போ கமல்ஹாசன் திருஷாவும் ஒரு ஷாட் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தால் இல்லை நடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இசை ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா அந்த இடத்துல? ஸ்ட்ராங்காக இருப்பேன். இது எனக்கு வராதுன்னா, இப்போது முத்த காட்சிங்கிறது வந்து இப்போ நான் முத்த காட்சி பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுவேன். எந்தெந்த இடம்னு இருக்குல்ல, இப்போ இந்த முத்தமே வந்து வேறு இடத்துல ஒரு அண்ணனா அந்த இடத்துல முத்தம் கொடுக்குறப்போ, இப்போ ஒரு லவ் சீனே இருந்தாலும் அது வே ஆஃப் அது கொண்டு போகிறதுல இருக்குது. கொண்டு போகும்போது இதை பார்த்தா இந்த இடத்துல இது அழகு, இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல இது ஆபாசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கே சில விஷயங்கள் பண்ணணும்னு தோணா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். இதுலலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. இவ்வளோ நேரம் என்னை பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து படங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன், பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு